விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா दोस्त है हम तो ये बहाना क्यों प्यार है हमको ये छुपाना क्यों கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும் மழை என்றால் மண்ணை தானே வந்து சேரும் எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும் முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சாகும் முகில் போல மென் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் எவர் சொல்லி கேட்பேன் கடல் போன்ற கண்ணாலே எதை வாரி சென்றாலே இழந்தேனே இன்று இருந்தாலும் நன்று அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சு பத்தலடா அருண் பாரதி பக்கா மாசான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தீங்க. அதாவது சில படங்களுக்கெல்லாம் நம்ம படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது பைசா வசூல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது கொடுத்த படத்துக்கு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பைசா வசூல். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பைசா வசூல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர்வா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனா நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்போம். அருண் மாஸ்டர், இந்த பர்டிகுலர் ஐட்டம் அதாவது இப்போ வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜில் கோரியோகிராஃப் பண்ணி கம்போஸ் பண்ணோன்னா சஞ்சீவ், இதில் வந்து 2 டைமென்ஷனல் கோரியோகிராஃபி இருக்கணும். அதாவது நம்ம அருண் ஆடுறப்போ பின்னாடி அந்த அமெரிக்கன் ஃப்ளாக் ட்ரெஸ் மாதிரி போட்டு அந்த டைமென்ஷன், அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு வந்தா, அவன் அங்கே இருந்தா, அப்புறம் இங்கே பாய்ஸ் அங்கே, அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணாங்க பாரு. தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். பட் அருண், உன்னோட ஃபோட்டோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பியூட்டிஃபுல், வெல் டன், நல்லா இருந்தது. உங்கள் மாஸ்டர் பேர், மாஸ்டர் யாரு? பிரிட்டோ மாஸ்டர் அண்ட் யுவராஜ் மாஸ்டர். ஓ, வெல் டன் பிரிட்டோ, வெல் டன் யுவராஜ். ஓகே சார். அருண், சுகன்யா மேம் கேட்போமா? கேட்போமே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி சுகன்யா மேம் பார்க்குறாங்க இல்லை? சுகன்யா மேம் சொல்லுங்க, அருணோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? திகச்சு போயிட்டேன். சூப்பர். தேங்க் யூ மேம்.
ஒரு கண்டெஸ்டன்ட் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அந்த டஃப் ஃபைட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த இன்னொரு கேரக்டர், உங்களோட மைண்டோட ரிஃப்ளெக்ஷனாக ஒரு கேரக்டர் பின்னாடி ஆடினதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப தாட்ஃபுல்லாக ஒரு காம்படிஷனுக்கு தேவையான வித்தியாசமாக சிந்திச்சு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்ல நினைக்கிறது, உங்கள் கூட இன்னொரு கேர்ள் டான்ஸர் பண்ணாங்க, அவங்களும் ஷீஸ் ஈக்குவலி டஃப். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. மொத்தத்தில் எனக்கு இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் என் வேலை இல்லை, அது சஞ்சீவோட வேலை. ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஆடினீங்க. உங்கள் எயில்மெண்ட்டெல்லாம் போக ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதே ஸ்பிரிட்டோட எவ்ரி பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ அருண், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ், அருணுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ அருண் ஃபுல் 10 வாங்கியிருக்கீங்க. 2 ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஓடி போய் ஜட்ஜ் உங்களுக்காக பாரு, சுகன்யா மேடம் ஏதோ கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஓடி போய் வேண்டாம் போங்க. आलमा डोलमा इसा लंगड़ी मालमा तेची गली जिने क्रैकी उठा सालमा